நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது உலகில் நடைபெறும் நிகழ்வுகளின் அரசியல் ஆய்வு. மத்திய ஈரான் ஏவுகணை சேமிப்பு மையங்கள் மற்றும் ஏவுகணை உட்கட்டமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேலிய விமானப்படை தற்போது தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றது. கடந்த மணி நேரங்களில் ஈரானில் இருந்து இஸ்ரேலிய எல்லையை நோக்கி ஏவப்பட்ட 15க்கும் மேற்பட்ட ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகளுடன் சேர்ந்து ஈரானிய வான் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளில் குறித்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்தியிருப்பதாகவும், மிக தீவிரமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ள நிலையில் அவையை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெற்றிகரமாக தடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் 2வது வாரமாகவும் நீடித்து வருகின்ற நிலையில் இரு நாடுகளும் மேற்கொண்ட தீவிர தாக்குதல்களுக்கு இரு தரப்பினருமே பலத்த சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவற்றிற்கிடையில் நேற்றைய தினம் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் நடாத்தப்பட்ட தாக்குதல்களில் பல ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இரு தரப்பாலும் தடுத்து நிறுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க, தற்சமயம் காசாவில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் உணவுப் பொருளுக்காக காத்திருந்தவர்கள் உட்பட சுமார் 15 பேர் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய காசாவின் நெஸ்டீரியம் பகுதியில் நிவாரணப் பொருட்களை வாங்குவதற்காக ஏராளமானவர்கள் குமிழியிருக்கின்றார்கள். அவர்களை நோக்கி இஸ்ரேல் படையினர் சுட்டதில் 35 பேர் உயிரிழந்திருப்பதாக அல் ஆப்தா மருத்துவமனை தெரிவித்திருக்கின்றது. இது தவிர ஒரு குடியிருப்பின் மீது இஸ்ரேல் விமானங்கள் நடாத்தி குண்டுவீச்சில் 8 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதில் 43 பேருடன் சேர்ந்து காசா முழுவதும் இஸ்ரேல் இராணுவம் நடாத்திய தாக்குதலில் சுமார் 50 பேர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவ வட்டாரங்களும் குறிப்பிட்டிருக்கின்றன. சுமார் 3 மாதங்களாக நீடித்த முற்றுகை காரணமாக காசாவில் பஞ்சம் ஏற்பட்டு ஏராளமானவர்கள் உயிர் இழந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் வற்புறுத்தல் காரணமாக குறைந்தபட்ச அளவிலான நிவாரண பொருட்களும் அனுமதி அளிக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கின்றது. காசாவில் வழக்கமான நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கும் ஐநா பிரிவுக்கு இஸ்ரேல் தடை விதித்தால் அமெரிக்காவின் ஆதரவுடன் செயற்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளை கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் அந்த பணியை மேற்கொண்டு வருகின்றது. இருந்தாலும் விநியோக மையங்களுக்கு வருவோர் மீது இஸ்ரேல் படையினர் நடாத்தும் துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. அடுத்து ஈரான் நடாத்திய தாக்குதலில் இஸ்ரேலினுடைய மிக பாரிய விஞ்ஞான ஆய்வகம் அளிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமாகும் நிலை குறியில் உலகளாவிய முக்கிய விஞ்ஞான ஆய்வுத்தளமான இஸ்ரேலினுடைய வைஸ்மேன் அறிவியல் நிறுவனம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் $50 மில்லியன் மதிப்புள்ள ஆய்வுகள் நாசமாகியுள்ளன. இஸ்ரேலின் ரெஹோவாத் பகுதியில் உள்ள இந்த நிறுவனம் நியூரோ வளர்ச்சி குறைபாடுகள், புற்றுநோய் மற்றும் இதய நோய் தொடர்பான ஆய்வுகளுக்கு முன்னணி வகிக்கின்றன. 2 முக்கிய கட்டடங்கள், 45 ஆய்வுக்கூடங்கள், ஆயிரக்கணக்கான மாதிரிகள் மற்றும் 22 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட விஞ்ஞான தரவுகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆய்வகத்தில் 16 ஆண்டுகளாக ஆய்வு பணியில் ஈடுபட்டு வந்த ஃபெரோ ஒரல் சுல்டீனர் எனப்படும் விஞ்ஞானம் ஆய்வுக்கூடமும் முற்றிலும் மண்ணாகி போனதாகவும் இதில் எதையுமே மீட்க இயலாமல் உள்ளது எனவும் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் இஸ்ரேலினுடைய அறிவியல் மரபுகளுக்கு எதிரான மிக பாரிய இழப்பாக கருதப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது உலகளாவிய அறிவியல் சமூகத்திற்கு மிகப்பெரியதொரு பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும், அறிவியல் வளர்ச்சியில் இஸ்ரேல் பெரும் பங்கு வகித்து வருகின்றது எனவும், கடுமையான எதிரியல் தாக்கம் எனவும் விஞ்ஞானிகள் வலியுறுத்தி வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கவிருக்கின்ற விடயம், மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரில் ஆயுத கும்பல் நடாத்திய தாக்குதலில் 34 இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இது குறித்து அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றது. குறித்த அறிக்கையில் புர்கினா பாசோ மற்றும் மாலி எல்லையில் உள்ள பனி பங்கோ பகுதியில் 8 வாகனங்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் வந்த ஆயுத குழுவினர் பாதுகாப்பு படையினரை நோக்கி சரமாரி துப்பாக்கி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்நிலையில் 34 வீரர்கள் உயிரிழந்ததுடன் 14 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தாக்குதல் நடாத்தியவர்களே பயங்கரவாதிகள் என குறிப்பிட்ட நைஜர் அரசு அவர்களின் ஏராளமானவர்களை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டதாகவும், எஞ்சியவர்களை தரை மற்றும் வான்வழியாக தேடி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நைஜர், புர்கினா பாசோ, மாலி ஆகிய நாடுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அல் கொய்தா, இஸ்லாமிய தேசம் உள்ளிட்ட மத
பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய குழுக்களின் தாக்குதலையும் எதிர்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இந்த 3 நாடுகளிலும் இராணுவ ஆட்சியை கைப்பற்றி அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பிரான்ஸ் படையினரும் வெளியேறியிருந்தார்கள். பாதுகாப்பு உதவிக்காக ரஷ்யாவின் தனியார் படையான நாடின் ஆனால் இராணுவ ஆட்சி ஏற்பட்டதற்கு பின்னர் அந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைமை மோசமாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுவதாக அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கவிருக்கின்ற விடயம், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டெஹ்ரானில் கொடுங்கோல்கள் முடிவிலேயும் செலுத்துவார்கள் என எச்சரித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஈரானிய ஏவுகணை தளம் மற்றும் வெயின்ஸ்மோர் அறிவியல் நிறுவனத்திற்கு அருகிலுள்ள இடத்தை பெஞ்சமின் நெதன்யாகு பார்வையிட்ட நிலையில் இந்த தாக்குதலில் 2 கட்டடங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டதுடன் மேலும் தெற்கு இஸ்ரேலின் மிகப்பெரிய மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய தீய ஆட்சி என குறிப்பிட்டு எச்சரித்த அவர், இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் உளவுத்துறை தளத்திற்கு சென்று ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய நடவடிக்கைகளுக்கும் உளவுத்துறை அதிகாரிகள் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். தங்கள் போர்களை வெல்லும் உளவு தகவல்கள் வழங்குவதற்கு புனிதமான பணியை செய்யும் வீரர்களுடன் தான் இருக்கின்றார் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிகழ்வு ஈரானிய வெளி உறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஜெனீவா அறிக்கைகளுக்கு மறைமுகமாக பதிலளிக்கும் வகையில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அங்கு அவர் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட்டு குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வைக்கப்பட்டால் இஸ்ரேலினுடைய ராஜதந்திரத்தை பரிசீலிக்க தயார் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய கருத்துக்கள் 2 நாடுகளுக்கும் இடையிலான பதட்டத்தை மேலும் உயர்த்துவதாக அமைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானுக்கு ஆயுதம் அனுப்பியிருக்கின்றார்கள். சீனா மற்றும் துருக்கி நிறுவனம் மீதும் அமெரிக்க தடியடி நடத்த இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஈரான் மற்றும் சீனா, துருக்கி ஆகிய நாடுகள் ஈரானுக்கு பொருளாதார தடை விதித்திருக்க போவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட முன்னணி நிறுவனங்களும் இதில் அடங்கும் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. மத்திய ஈரானினுடைய ஏவுகணை சேமிப்பு மையங்கள் மற்றும் ஏவுகணை உட்கட்டமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய விமான படை தற்போது அலையாக தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. கடந்த 24 மணி நேரங்களில் 15க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் எல்லையிலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இடைவிடாத தாக்குதலும் அதிகரித்து வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஹைபர்சோனிக் தாக்குதலும் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் நெருக்கடியில் இஸ்ரேலினுடைய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பானது தகவல் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2 நாடுகளுக்கும் இடையிலே மிகப்பெரியதொரு பலத்த போர் மூண்டிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனுடன் ஈரானுடன் கைகோர்த்த சீனாவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிரடி தடையையும் விதித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஈரான் மிகப்பெரியதொரு விலையை செலுத்த வேண்டும் என பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.